வீராவும் மாறனும் வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக வலது கால் எடுத்து வச்சு வராங்க. வந்தவுடனே வீரா வந்து கட்டி பிடிச்சி அவங்க அம்மா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வீரா இது பண்ணுறாங்க. அப்புறமா கண்மணி வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. நான் நல்லா இருக்கேன்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு பக்கம் வீரா சொல்லி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மாறனையும் பார்த்து சிரிச்சிட்ருக்க, என்ன நடக்குது இங்கே, 2 பேருக்கும் லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னு பில்டா கிண்டல் பண்ண, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடின்னு சொல்லி கலாய்ச்சி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். இந்த டைமில் வந்துட்டு நம்ம கண்மணிக்கு வந்துட்டு நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு சடங்கு பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, சந்தோஷமாக செய்வல்லி அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. வீராவை நினச்சா அவரும் கண்கலங்க, மாமா நான் நல்லா இருக்கேன் மாமா, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நான் நல்லா இருக்கணும்னு அவங்க சொல்ல எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அப்படியே வயிறு எறிகிறாங்க. ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணுறீங்களா, அந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம் பாரு, கதி கிளம்பி போகிறேன் பாரு, குடும்பம் வந்து நான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கவே போகிறதில்ல சொல்லிட்டு விஜய் ஒரு பிளானை போட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா ரூமுக்கு போன வீரா வந்துட்டு துணி மடிச்சு வச்சுட்ருக்காங்க. மாறனதை வாங்கி அவரே மடிச்சு வச்சுருவாரு. அப்புறம் வீடு பெருக்குன்னு போகிறாங்க, அதையும் அவரே செஞ்சு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு உட்கார சொல்கிறாங்க. நீ வந்து உட்காரான்னு சொல்லிட்டு மடியில் படுத்துக்கிறாங்க. அதே சந்தோஷமாக என்ன ஏன் உனக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, முதல்ல நீ என்னை அரைஞ்சல போலீஸ் ஸ்டேஷனில் அதுலேருந்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நடந்த எல்லாத்தையும் சொல்லி சந்தோஷமாக இது பண்ணிகிட்ருக்க, அதை கேட்டு வீராவும் சந்தோஷமாக அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. மாறின பார்த்து இதை வந்துட்டு கரெக்டாக விஜய் பார்த்துறாங்க. என்ன ஒரு புருஷன் பொண்டாட்டி, இந்த மாதிரி தான் நானும் இருக்கணும்னு நினைக்கிறேன் வீராக்கா. என் புருஷன் போகணுன்னா நான் கூட பாஞ்சு போய் குண்டு வாங்கிக்குவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வேறு ஒழுங்கு மரியாதை இங்கே வந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மாறன வீராவும் சொல்கிறாங்க. ஆனாலும் கேட்காம என்னை சேர்த்து வைங்க என் புருஷன் மச்சான் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தப்பார் இன்னும் நானும் பார்த்துட்டு எங்கே ஓவராக பண்ணிகிட்டே இருக்கோம், உங்களுக்கு இருக்கிறீங்க அடிக்கிறது கை வாங்கி போ, ஐயோ வேணா வாங்க காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வள்ளி வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க பிருந்தாவும் வராங்க. இந்த மாதிரி தேவையில்லாமல் இது பண்ணிட்டு காய்வா அப்படின்னு சொல்ல, இது மாமா நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க, நான் பார்த்துக்கிறேன் இவ்வளோலாம் அப்படின்ற மாதிரி பிருந்தா சொல்ல, அமைதியாக விடு, ஒழுங்காக இங்கே வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வள்ளி வந்துட்டு இவங்க 2 பேரும் எப்பவும் இதே மாதிரி ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு வள்ளி வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கீழே எல்லாம் சாமி கும்பிட்டுருக்காங்க வள்ளி. அப்போது ஒரு பக்கம் கண்மணியை பத்திரமா பார்த்து வான்னு ராமச்சந்திரன் இவர் கூட்டிகிட்டு வர, ஒரு பக்கம் ராகவன், இன்னொரு பக்கம் வீராவை கூட்டிகிட்டு வராங்க. இதை பார்த்து கார்த்திக் வந்துட்டு என்னடா நடக்குது, இங்கே பொண்டாட்டிங்க அலர்ட்டு பண்ணிட்டு வரீங்க, அவன் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அப்படி கூட்டிகிட்டு வரான், நீ ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்காது. என் பொண்டாட்டி குண்டடி பட்டால, அதனால் அவளையும் நல்லா பார்த்துக்கணும்ல, கூடிய சீக்கிரத்தில் அதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து விஜய் செம காண்டாயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயோட அம்மா உட்காந்து மறைமுகமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதை வந்துட்டு வள்ளி பார்த்து பிடுங்கிக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கேன், உங்களையெல்லாம் இந்த வீட்டில் விட்டதே தப்பு, இதில் வேறு உங்களுக்கு சாப்பாடு வேறு கொடுப்பாங்களோ, அதை வேறு புலம்பிட்டு இருக்கேன்னு சொல்ல, இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒழுங்காக எங்கள் அம்மா கிட்ட கொடுங்க, நான் இன்னும் இந்த வீட்டோட மருமக தான், இந்த வீட்டில் எனக்கும் சொந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போட்டு இது பண்ணுறாங்க. ஆனாலும் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி வள்ளி சொல்ல, உடனே வீரா வந்து என்ன இதுன்னு கேட்டேம்மா, இந்த வீட்டில் தான் இருக்கணும் விஜி, அவளுக்கு நீங்கள் தானே எல்லாம் இருக்குது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. இன்னும் இதை ஏதோ பிளான் பண்ணிட்டு தான் இப்படி கொடுத்துட்டு போகிறான்றதை விஜய் புரிஞ்சுக்கிறாங்க. என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.